ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 21 February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல், எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, கோல் இண்டியா, பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் அண்ட் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து இருந்துச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓவர்பாட் சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ பெரிய அளவுக்கு வால்யூம்ஸ் இல்லாமல் தான் அது ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சின்ன ஒரு ஃபால் கூட பெரிய ஃபாலை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கில் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி வந்து ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 200 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங் பார்க்கும்போது தான் அது 141. பட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 248 ஓப்பன் ஆச்சுது. 22,248 க்ளோஸ் ஆனது 22,055. ஸோ ஏறக்குறைய 200 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் காட்டுச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறப்ப 33 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. இது அது நிஃப்டி விழுந்ததை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய பாசிட்டிவ் சைன் இல்லை. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து இன்றைக்கி பெருசாக எந்த மூவும் பண்ணலை. அதனால் நம்ம நிஃப்டியும் வந்து மேபி நாளைக்கு வந்து பெரிய எந்த மூவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்விடியா ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்குது. ஸோ இது வந்து ஏஐ இல்லைனா சிப் ரிலேட்டடு ஸ்டாக்ஸ் வந்து மேபி நம்ம மார்க்கெட்லேயும் ரேலி பண்ண வைக்கலாம். அதனால் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா ரேலியாக வாய்ப்பு இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறப்போ வந்து பெரிய ரேலி இருக்காது அப்படிங்கிறத தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் 22,000க்கு கீழே போகிறது கொஞ்சம் ரேராக தான் நடக்கும். 22,000க்கு கீழே போனாலும் உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரியில் எண்ட் ஆகிற ஃபியூச்சர் வந்து நிஃப்டி ஸ்பாட்டை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி அதாவது யூஸ்வலாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸை விட, அதாவது நிஃப்டி 50 விட அதிகமாக தான் க்ளோஸ் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சரில் அது ரேலி ஆகும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கும். எப்போவுமே அது ப்ரீமியமாக தான் இருக்கும் நிஃப்டி ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஃபியூச்சர் வந்து நிஃப்டி ஸ்பாட்டை விட கம்மியாக இருக்கிறது ஒரு பியரிஷ் சைன் தான். ஏன்னா இந்த 29 ஃபெப்ரவரி சீரிஸ் எண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து பெருசாக ரேலி ஆகாது அப்படிங்கிறது தான் அது இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கால் ஆப்ஷன்ஸ் தான் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து செல்லர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பியரிஷாக டர்ன் ஆனது தான் காட்டுது. புட் ஆப்ஷன்ஸ் வந்து பெருசாக யாருமே வந்து ரைட் பண்ணலை. ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ கொஞ்சம் பியரிஷாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஃபெப்ரவரி சீரீஸில் ஃபால் இருந்தாலும் மார்ச் சீரீஸில் கண்டிப்பாக ரேலி ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கோக்கிங் கோல் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஃபியூவல் வந்து ஸ்டீல் மேக்கிங்கில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரொம்ப ஷார்ப்பாக. ஸோ அதனால் ஸ்டீலோட ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் மெட்டல் ரிலேட்டடு, அதாவது குறிப்பாக ஸ்டீல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோன்னா ஒரு 11 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து இன்ஃபோசிஸை பீட் பண்ணி 5வது லார்ஜஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்கிற கம்பெனியாக மாறி இருக்குது. எஸ்பிஐ வந்து 6.89 lakh crore வந்து மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. இன்ஃபி பார்த்திங்கன்னா 6.87 lakh crore தான் வச்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி எஸ்பிஐ ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் அது இருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ரிலையன்ஸ் தான். அவங்க 19.86 lakh crore வந்து மார்க்கெட் கேப் வந்து வச்சுருக்கிறாங்க.
டிசிஎஸ் ரெண்டாவது இருக்கிறாங்க, அவங்க 14.44 லேக் crore வச்சுருக்காங்க. அப்புறம் மூணாவதாக ஹெச்டிஎஃப்சி இருக்குது, அது வந்து 10.93 லேக் crore மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, அவங்க வந்து 7.38 லேக் crore மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாங்க. இந்த டாப் 5ல் பார்த்தோம்னா எஸ்பிஐயோட சேர்த்து மொத்தமாக மூணு பேங்க்ஸு தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருக்கிறாங்க. ஸோ பேங்கிங் செக்டார் தான் வந்து மார்க்கெட்டு கேபிட்டலைசேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெரிய கம்பெனிஸாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்கை பார்த்திங்கன்னா அப்படி அது ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ அது எதனாலும் பார்த்தோன்னா ஹிந்துஜா குரூப் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் இண்டஸ்இண்ட் பேங்க் ரேலியாக இருக்குது. அப்புறம் என்டிபிசியை பார்த்தோன்னா ஒரு 9 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக அவங்களோட ஆக்ஷன் ப்ரீமியம் வந்து கரண்ட் குவார்ட்டரில் வந்து 45% குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது Q3யில் வந்து 117% இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொடக்ஷனும் டார்கெட்டை விட ஒரு 10 மெட்ரிக் டன் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா கோல் இண்டியா விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்டில் ஒரு 3-4 டேஸாக அந்த நியூஸோட இம்பேக்ட்னால மட்டும் விழுந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பிபிசிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்தே லாஸ்ட் ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனாக வந்து இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலில் தான் பார்த்துட்ருக்குது. ஸோ பிபிசிஎல்லும் வந்து அந்த நியூஸ் வரப்போ 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் இந்த நியூஸோட இம்பேக்ட்னால விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 284 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க, முறையாக பை பண்ணுறாங்க. டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 நாளாக பை பண்ணவங்க இப்போ இன்றைக்கி செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 411 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அதாவது பிப்ரவரி மந்தில் 15,700 crore மேலே அவங்க வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 18,900 crore மேலே அவங்க வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸோட அதிகமான அளவுக்கு தான் பை பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக இந்த இயரை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜனவரி 1 இருந்து இன்றைக்கி வரை பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் டோட்டலாக 51,000 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 45,000 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய இந்த பையில் ஷார்ட்டேஜ் பார்த்தோன்னா ஒரு 6 crore வந்து கம்மியாக தான் இருக்குது. 6,000 crore வந்து ஒரு ஷார்ட்டேஜாக தான் இருக்குது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸையும் கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஒரு 48 பாயிண்ட் டவ் ரேலி ஆச்சுது, S&P 500 ஒரு 6 பாயிண்ட் ரேலி ஆச்சுது, நாஸ்டாக் வந்து ஒரு 49 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் வந்து பெருசாக எந்த மூவும் பண்ணல. ஏன்னா என்விடியாவோட ரிசல்ட் வந்து மார்க்கெட்டு முடிஞ்சதும் வர்றதா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபெட்டும் பார்த்திங்கன்னா அவங்களோட மீட்டிங் மினிட்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபர்தராக இன்ஃப்ளேஷன் ஃபால் ஆகிற வரைக்கும் ரேட் கட்டுங்கிற பேச்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்து கொஞ்சமாக அதிகமாக வந்துருந்துச்சு, இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் தான் இவங்களோட பேச்சு இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு மாதிரி இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதாங்கிற ஒரு டவுட்டில் தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் என்விடியாவோட ரிசல்ட் வந்துச்சு மார்க்கெட்டுக்கு அப்புறமா. அந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா பெரிய மேசிவான ரிசல்ட்டு தான் வந்துருந்துச்சு. அவங்களோட ரெவன்யூ மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 265% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே அதிகமான கைடன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடுத்த குவார்ட்டர்லேயும் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரெவன்யூ வந்து இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ இது அடுத்த குவார்ட்டர்லையும் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டை வந்து நல்லா ஹையருக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா
டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் வந்து அமேசான் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அமேசான் வந்து வால்கிரீன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி டவ் ஜோன்ஸில் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து அமேசானை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அமேசானுக்கு நிறையா கேஷ் இன்ஃப்ளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால். அதாவது நம்ம ப்ரோக்கரேஜஸும் சரி, அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க அமேசானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெட்டோட ரேட் கட் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற நியூஸோட இம்பேக்ட்னால பிட்காயின் வந்து ஒரு 1218 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஏத்திரியம் பார்த்திங்கன்னா ஒரு 102 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பினான்ஸ் ஒரு 19 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடில் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. கரன்சிஸில் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து இந்தியன் ருப்பிக்கு அகெயின்ஸ்டாக பெரிய மூவ் எதையும் பண்ணலை. கோல்டு மட்டும் ஸ்லைட்டாக விழுந்திருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.